ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் நடிகர் விக்ரம் சார் நடிப்பில் இன்று வெளியாக இருந்த திரைப்படம் தான் வீர தீர சூரன் திரைப்படம். இந்த ஒரு திரைப்படத்திற்கு நேற்றே பார்த்தீங்கன்னா தடை விதிச்சிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு நிலையில் தற்பொழுது டெல்லி உயர்நீதிமன்றம் ரசிகர்களுக்கு ரொம்பவே அதிர்ச்சியான ஒரு தீர்ப்பு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் வீர தீர சூரன் திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியிலையும் அதிரடியாக மாற்றம் பார்த்தீங்கன்னா செஞ்சிருக்கிறாங்க. இந்த ஒரு திரைப்படம் எப்போது வெளியாக அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாம டெல்லி உயர்நீதிமன்றம் என்ன ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அப்படின்றதையும் டீட்டா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு பிரச்சனையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, படம் வெளியாகிறத பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க நினைக்கிற வீடியோக்களை போகலாம். ஓகே அன்பா, படம் எப்போது வெளியாக வாய்ப்பு இருக்கு, தற்பொழுது டெல்லி உயர்நீதிமன்றம் என்ன ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி காலையில பாத்தீங்கன்னா டெல்லி உயர்நீதிமன்றம் வீர தீர சூரன் திரைப்படத்தை தயாரித்த HR பிக்சர் நிறுவனம் 7 கோடி டெபாசிட் செய்யவும் அனைத்து ஆவணங்களையும் 48 மணி நேரத்தில் தாக்கல் செய்யவும் ஆணை பிறப்பிச்சிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா காலையில் சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு நிலையில் தற்பொழுது ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்பவே சாக்கியம் கொடுக்குற மாதிரி ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்க. அதாவது வீர தீர சூரன் திரைப்படத்தோட 2வது பாகத்தை திரையரங்குகளில் வெளியிட 4 வாரங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இந்த ஒரு திரைப்படத்தை இன்னும் 1 மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா திரையரங்கில் வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு காரணத்தினால வீர தீர சூரன் திரைப்படம் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம், அதாவது ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி அல்லது மே மாதம் 1ஆம் தேதி வெளியாக அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னும் படக்குழு அதிகாரப்பூர்வமான ஒரு ரிலீஸ் பார்த்தீங்கன்னா அறிவிக்கல. ஸோ இப்போதான் உயர்நீதிமன்றம் படத்தை 4 வாரங்களுக்கு வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. படக்குழு தயாரிப்பு நிறுவனம் இருந்து என்ன ஒரு அப்டேட் வருது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே அன்பா, படத்தை 4 வாரங்களுக்கு வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.